எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. இப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவுக்கு போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் ஒரு நல்ல செய்தி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, ஈரான் கூட பேச்சுவார்த்தை நல்லபடியா போகுது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதனால இப்போதைக்கு மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை டெம்பரவரியா ஸ்டாப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேல ரேலியா இருக்கிறத பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரேலியா இருக்கு. பட் இந்த ஸ்டாண்டு எத்தனை மணி நேரத்துக்கு நிக்கும்னு தெரியல. நைட்டுக்குள்ள புடிவை மாத்தினால் மாத்திடுவாரு. ஸோ இந்த செகண்ட் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த செகண்டை பொறுத்த வரைக்குமே இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரேலியா இருக்கு. நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த நியூஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா நாளைக்கு வரைக்கும் நம்ம மார்க்கெட்லயும் இது ஒரு இம்பாக்டா நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பேசுவோம். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்குமே நேத்து அவர் என்ன பண்ணாருன்னா 48 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தார். இந்த மாதிரி ஈரான் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா எல்லா கப்பல்களையும் அலோவ் பண்ணணும். அப்படி அலோவ் பண்ணலீங்கன்னா இன்னும் ஈரானை மிகப்பெரிய அளவில் தாக்குவேன், ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாரு. ஈரானுமே அதுக்கு பதில நீங்க எங்க மேல தாக்குனீங்கன்னா நாங்க கல்ஃப்ல இருக்கக்கூடிய உங்களோட எல்லா எனர்ஜி ஹப்புகளையுமே நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஈரானும் பேசி இருந்துச்சு. இந்த நாயடியே போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஈரானுடைய இன்னொரு அன்அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா ஈரான் சைட்ல இருந்து என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது எதிரி நாடுகள் இல்லாத நட்பு நாடுகள் அல்லது நியூட்ரலா இருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தி வழியா அலோவ் பண்றது. அப்படி அலோவ் பண்றதுக்கு ஆயில் வர்த்தகத்தை அப்படி அலோவ் பண்ண பொழுது ஆயில் வர்த்தகத்தை சைனாவுடைய கரன்சியான யுவான்ல பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகோசியேஷன் அல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை ஈரான் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் பேப்பர்கள் நேற்று பப்ளிஷ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் நியூயார்க் டைம்ஸ் உட்பட. அதாவது ஈரான் அபிஷியலா எங்கேயும் போஸ்ட் பண்ண மாதிரி தெரியல, பட் அன்அபிஷியலா ஈரான் தான் அந்த நியூஸை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த நியூஸோடைய சாராம்சம் என்னன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல்களை அலோவ் பண்ணிட்டு கரன்சியை ஆயில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடுக்கான கரன்சியை டாலர்ல இருந்து யுவான் நோக்கி ஷிஃப்ட் பண்றது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, டாலருடைய கம்ப்ளீட் டிஃபரன்சி கம்மியாயிரும். அதே நேரத்தில் யுவானுடைய தேவையை பெரிய அளவில் பெருகும். ஸோ அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்பட்டுச்சு. இது ஒரு திறமை, அதாவது பேச்சுவார்த்தைக்கான ஒரு தூணா ஈரான் பயன்படுத்துறதா நேத்துல இருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இந்த கேப்ல எங்க தப்பி தவறி போர் நின்றுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஈரானுடைய எனர்ஜி கப்பை தாக்குச்சு. இதனால ஈரான்ல இப்ப பெரிய பிளாக் அவுட் இருக்கு, பெரிய எங்கேயுமே கரண்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையை இப்ப பார்த்துட்டு இருக்க முடியுது. இந்த பஞ்சாயத்துகள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஈரான் கூட நல்லபடியா பேச்சுவார்த்தை இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு மிலிட்ரி ஸ்ட்ரைக்கை நாங்க ஸ்டாப் பண்றோம், மேற்கொண்டு பேச்சுவார்த்தையை டிப்ளமேட்டிக்கா எடுத்துட்டு போலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணது ஒரு பெரிய அளவுல ரிலீஃப் மெசேஜா பார்க்கப்படுது. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இது மாறலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடந்த 24 மணி நேரத்துல 5-6 தடவை மாறிடுச்சு. 5-6 தடவை இல்ல, ஆக்சுவலா சனிக்கிழமை ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, இந்த போரை முடிக்கிறதுக்கான காரணகாரியங்களை கையில் எடுக்க போறோம், அது இந்த போரை வைண்ட் அப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு 48 மணி நேரத்துல ஹார்முஸ் ஜலசந்தி நீ கப்பலை உர்ற, இல்லைன்னா உன்னைய நான் குப்பரக்க கவுத்தி போட்டு முதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் பேசினாரு. அதுக்கப்புறம் ஈரான் அதுக்கு பதிலடி கொடுத்துச்சு, நீங்க அங்கிட்டு அடிச்சீங்கன்னா நான் இங்கிட்டு மிதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதை பேசி முடிச்ச உடனே மறுபடியும் ட்ரம்ப் இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஸோ மீன்வைல் ஈரான் கப்பலை லோப் பண்ணிட்டு கரன்சி ஆஃப் ட்ரேட் மட்டும் யுவானா மாத்திக்கிறதுக்கான பிளானுக்குள்ள போனாங்க. இஸ்ரேல் இந்த நேரத்துல ஈரானுடைய எனர்ஜி கப்பல தாக்குதல் நடத்தி ஓரளவுக்கு அங்க பிளாக் அவுட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த கேப்ல ட்ரம்ப் இப்ப இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ஏதோ படம் பார்க்குற மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. பட் இது கிளைமேக்ஸ் ஆனா இல்ல, இன்னும் கிட்டத்தட்ட நாளைக்குள்ள வேற என்னென்ன திருப்பு முனைகள் வரும்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பஞ்சாயத்துல ஆக்சுவலா இந்தியா மேல 2 பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆக்சுவலா இந்தியா மேல இருந்த பிரச்சனை என்னன்னா, இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கிட்டத்தட்ட இன்னைக்குமே நம்மளோட 2 கப்பல்கள் பாஸ் ஆச்சு. பட் அதுக்கு ஈரானுக்கு இந்தியா கிட்டத்தட்ட 2 மில்லியன் அளவுக்கு ஃபீ பே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸஸ் வெளியே வந்துச்சு. அப்புறம் ஈரானுடைய அபிஷியல் செய்தி தொடர்பாளர் அதைய இல்ல, அப்படி நாங்க எந்த காசும் இந்தியா கிட்ட வாங்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. மீன்வைல் நம்மளுடைய
பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இதை பத்தி ஒரு ஸ்பீச்சும் கொடுத்திருந்தார். அதாவது ஒட்டுமொத்தமா நடக்கக்கூடிய ஏசியன் வார பத்தி. இந்த வெஸ்ட் ஏசியா வார பொறுத்த வரைக்குமே இது மிகப்பெரிய அளவுல எனர்ஜி கிரைசிஸ் ஏற்படுத்தி இருக்கு. பட் இந்தியா வந்து சமாளிச்சிடும். இந்தியா ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் ஸ்பீச் தான். பெரிய அளவுல ஸ்பெசிபிக்கா பேசுற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்ல, ஜெனரலான ஸ்பீச் தான் அது. அதுல வந்து அவர் 2 விஷயத்த உறுதிப்படுத்தினார். ஒன்னு, இப்போதைக்கு இந்த பிரச்சனை கன்டினியூ ஆச்சுன்னா எல்பிஜிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஹவுஸ் ஹோல்டு எல்பிஜிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பெட்ரோல் டீசல் எல்லாம் பெரிய அளவுல தட்டுப்பாடு இல்லை, ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த எனர்ஜி கிரைசிஸ் வந்து பெரிய அளவுல போனாலும் இந்தியா சமாளிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்றது, ரெகுலரா ஒரு கான்ஃபிடன்ட் பீஸ் பேசுவோம் கொடுப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் இருந்துச்சு. பட் இது கரெக்டான டைம் தான், தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. மேற்கொண்டு என்னென்ன ஸ்டெப்ஸ்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுல நீங்க வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம். பட் மீன்வைல் ட்ரம்போட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வார் ஓரளவுக்கு முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இன்னைக்கு மார்க்கெட்டுகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட சீஃப் வந்து ஒரு வார்னிங் கொடுத்தார். இந்த வார் தொடர்ந்து கண்டினியூ ஆச்சுன்னா உலகம் இதுவரை சந்தித்திராத மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிரைசிஸ் சந்திச்சிடும். அது 1960 விட பெருசு, 70 விட பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிகிளா கொடுத்து ஒட்டு மொத்தமா எல்லா நாடுகளையும் இன்னைக்கு பயப்படுத்தி வச்சிருந்தாரு. ஏன்னா இந்த எனர்ஜி கிரைஸை வந்து சமாளிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எந்த நாடுகிட்டையுமே இல்லை. உண்மை அதுதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்ஃப் சஃபைண்டா இது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும்னா ரஷ்யா மாதிரியான சில நாடுகள் மட்டும்தான் இதுல தாக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மற்றபடி யூரோப்பியன் நாடுகள் எல்லாமே எனர்ஜி டிபெண்ட் தான், இந்தியா முதற்கொண்டு. சோ இதுல வேற எனக்கு எங்க பயம்னா, இவங்க நிஜமாலுமே ஈரான் வந்து இந்த டாலருக்கு பொதுவா யுவான மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரன்சிய. இந்தியா கிட்ட யுவான் கையிருப்பு பெருசா பெரிய அளவுல இல்ல. உலக அளவுல வெளியில இருந்து ஆயில இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள்ல நம்மளும் ஒரு முக்கியமான நாடு. டாலர் கையிருப்பாச்சு ஓரளவுக்கு இருக்கு. யுவான் கிட்ட போய் மறுபடியும் சைனா கிட்ட போய் நிக்க வேண்டியதாயிரும். ஸோ அந்த பிரச்சனை வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸா பார்க்கப்பட்டாலும் இந்தியாவுக்கும் அது நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா யுவான் கையிருப்பு நம்ம கிட்ட இல்லாததுனால. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல ட்ரம்ப் இந்த ஸ்டாண்டை கடைபிடிச்சு கொண்டு வந்து இது போற ஓரளவுக்கு நிறுத்தினாருன்னா சரி, ஓகே. அப்படி நிறுத்தினாருன்னா நானே பர்சனலா அவருக்கு நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். ஸோ நீங்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கூட அனுப்புங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்கன்னா சரி. இதுக்கு மேல இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஈரான் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி கப்புகளையும் தாக்கும், அது எச்சா பிரச்சனை எனர்ஜி கிரைஸ் உருவாக்கும். அதே மாதிரி யுவான்ல டிரான்சாக்சனை மாத்தினாங்கன்னா அது இந்தியாவுக்குமே பாதிப்பான ஒரு விஷயம் தான். கச்சன்னு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆல்ரெடி இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் படி பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் படியே பார்த்தோம்னா கல்ஃப்ல இருந்து கிட்டத்தட்ட 3,75,000 பேர் இந்தியா நோக்கி மறுபடியும் வந்திருக்காங்க இந்த வார ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். இது பிரைம் மினிஸ்டர் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 120 பில்லியன் வந்து கல்ஃப்ல இருந்து நம்மளுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கு அங்க வேலை செய்யறவங்க மூலியமா. சோ ரியல் எஸ்டேட் ஆல்ரெடி அடி வாங்கி இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இன்னொரு மிகப்பெரிய இஷ்யூவா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த என்பிஎஃப்சி இந்த புதுசா கடன் கொடுக்கறத வந்து பெரிய அளவுல இந்த லோன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது இந்த என்பிஎஃப்சி பேங்க்ஸ் எல்லாம் புது கடன்களை பெரிய அளவுல கம்மி பண்ணியிருக்காங்க இந்த எனர்ஜி கிரைசிஸ்க்கு அப்புறம். ஏன்னா ரீபேமெண்ட் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு, என்பிஏ வந்து பெரிய அளவுல எகிரியும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்ல, ரீசெண்டா எடுத்த சர்வே படி பார்த்தோம்னா நிறைய குறு நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அட் அ டைம்ல நிறைய லெண்டர்ஸ் கிட்ட ஒட்டுக்கா லோனை வாங்கி லாக் ஆகி இந்த எனர்ஜி கிரைசிஸ்ல மாட்டிட்டு பே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இவங்களுமே புதுசா லோன் கொடுக்கறத பெரிய அளவுல கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்மூத்தான ஒரு குளோபல் கண்டிஷன், மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் தேவைப்படுது. ஸோ அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இன்னைக்கு தான் முதல் டைமா ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. இந்த பஞ்சாயத்துல இந்த மாதிரியான வார் டைம்கள் எல்லாத்துலயுமே என்ன ஆயிரும்னா, நம்ம ஆளுகள்லாம் வந்து கோல்டு சில்வர்ல கொண்டு போய் பணத்தை முடக்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வார் ஏற்பட்டு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல மேக்ரோ எக்கனாமிக் சரியில்லாத சூழ்நிலைகள்ல இது இறங்கும்போது, மார்க்கெட் இறங்கும்போது கோல்டு பிரைஸ் ஏறும் அப்படின்னு கோல்டு சில்வர்லயும் நிறைய பேர் பொருளை மாத்தினதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த தடவை அப்படி மாத்தினாங்க. பட் இந்த தடவை அப்படி மாத்தினவங்க எல்லாம் லாக். இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப ரேலி ஆயிருச்சு, ஆல்ரெடி ரேலி ஆயிருச்சு. ஸோ இந்த கிரைசிஸ்ல அது ஆல்ரெடி ஓவர் பிரைஸ்டு, கோல்டும் சில்வரும் ஆல்ரெடி ஓவர் பிரைஸ்டு. ஸோ மார்க்கெட் இறங்குனா இந்த தடவை கோல்டு ஏறணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா
ஒரு முக்கியமான டேட்டா இன்னைக்கு வெளிவந்த டேட்டா என்ன காமிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, கோல்ட் அண்ட் சில்வர்ல மார்க்கெட்ல இருந்து பணம் வெளியே போச்சு இல்லையா, அந்த பணம் எல்லாம் கோல்ட் அண்ட் சில்வர்ல போகாம கம்ப்ளீட்டா பாண்டுக்குள்ள போயிருக்கு. ஓகே, அதுவுமே காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த எனர்ஜி கிரைஸ் ஏற்பட்டதுனால எப்படி இருந்தாலும் ரேட் கட் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எந்த நாடும் ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ரேட் ஹைக் வேணா இருக்கலாமே தவிர ரேட் கட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத வந்து தெளிவா ஆர்டிகல் சொல்லியிருக்கு. சோ பாண்டுகள்ல போடும் பொழுது ரேட் கட் நடந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லைங்கிறதுனால இப்போதைக்கு சேஃபஸ்ட் ஹேவனா கவர்மெண்ட் பாண்டுகள், முக்கியமா யூஎஸ் மாதிரியான பாண்டுகள் வந்து இருக்கு. சோ அதனால யுஎஸ் டாலர்கள்லயும் பாண்டுகள்லயும் பணம் போயிருச்சு. அதுவும் எங்கிருந்து, ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தும் ஒரு பக்கம் பாண்ட்ல பணம் போகுது, கோல்ட்ல இருந்தும் பணம் போகுது. ஏன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ஆல்ரெடி ரொம்பவுமே ஓவர் பிரைஸ்டு. ஓகே, கோல்ட் அண்ட் சில்வர் ஆல்ரெடி ரொம்பவுமே ஓவர் பிரைஸ் அப்படிங்கிறதுனால பாண்டுகள் நோக்கி பணம் போயிருக்கு. இதுதான் சூழ்நிலை. இதனாலதான் மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருக்கு, கோல்ட் அண்ட் சில்வரும் இறங்கிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு பணம் எல்லாமே டாலர்ஸ்லயும் பாண்ட்லயும் தான் முடங்கிட்டு இருக்கு. சப்போஸ் ட்ரம்ப் இந்த விஷயத்தை ரெடி பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இந்த வார பாஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை ப்ரொடக்டிவா போய் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்குள்ள வந்து கம்மல் இருந்தாங்கன்னாவே போதும். நீங்க ஒன்னும் நல்லதெல்லாம் பண்ணி ஒன்னும் சாதிக்க வேண்டாம், எங்களை தொந்தரவு பண்ணா முட்டைங்கனாலே இந்த நாடும் உலகம் தன்னால உருப்புட்டுரும். சும்மா நோடிக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் இந்த ஏகப்பட்ட பிரச்சனை. அதை ட்ரம்ப் பண்ணாம இருந்தாலே ஓரளவுக்கு அந்தந்த நாடுகள் அந்தந்த காண்டங்கள் வளர ஆரம்பிச்சிடும். பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கறத பார்ப்போம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான எந்த மாதிரியான இம்பாக்ட், ஏன்னா நாளைக்கே ட்ரம்ப் மனசு மாறிடலாம். இந்த மாதிரி என்ன நடந்தாலுமே மார்க்கெட்ஸ் அதோடைய வேல்யூக்கள்ல மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. டிசிப்ளின் இல்லாமல் மார்க்கெட்ல ஜெயிச்சதா வந்து திருக்குறள்லையும் கூட கிடையாது. ஸோ டிசிப்ளினா மூவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேல்யூஸ் ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிடலாம். வேல்யூஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு 22,722 பொசிஷனல் ஹெடல் ஓப்பன் ஆனே பொசிஷனல் ஹெடலுக்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணிட்டாங்க. பொசிஷனலுக்கு மேல புஷ் மார்க்கெட்டை கொண்டு போறதுக்கு எவ்வளவோ புல்ஸ் முயற்சி பண்ணாங்க ஓப்பன் அப்பவே. பட் 22,722 சொல்லக்கூடிய அந்த பொசிஷனல் எக்ஸாக்டா மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி பிஎஸ் மார்க்கெட் அங்கிருந்து கீழே புஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் பிஎன் மார்க்கெட்டினோட எண்ட் பாயிண்ட் அந்த மந்த்லி சப்போர்ட் 22,512 அச்சீவ் பண்ணாங்க. ஆக்சுவலா 22,512 கிட்டத்தட்ட அங்கதான் ஒரு 3 மணி நேரம் சண்டை போட்டோம். எனக்கு தெரிஞ்சு 10:45 ஆரம்பிச்சது. 10:45 22,512 டச் பண்ணியாச்சு. 10:45 இருந்து மார்க்கெட் முடிகிற வரைக்கும் அதே 22,512 தான் மாறி மாறி சண்டை போட்டு அடுத்த மந்த்லி சப்போர்ட் 22,452 அதுக்கும் இதுக்கும் நடுவுல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ். இந்த சைக்கிளையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2 மந்த்லி சப்போர்ட் 25,512க்கும் 22,512க்கும் 22,452க்கும் நடுவுல இந்த க்ளோஸ் நடந்திருக்கு. இப்போ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே இது ரொம்பவே ஒரு பிளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நாளத்த லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளத்த லெவல்ஸை பொறுத்த வரைக்குமே 22,452 ஓகே 22,452 மந்த்லி சப்போர்ட் அண்டு பிரைமரி சப்போர்ட் ரெண்டுமே 22,452 தான். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 22,452 மந்த்லி அண்ட் பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த பொசிஷன் 22,232. அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட் வந்து 22,022 21,962. அதுக்கு கீழே பொசிஷன் 21,732 அண்ட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 22,428 22,358 அண்ட் 22,162. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓகே, டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் பிரைமரி சப்போர்ட்ஸ்ல இருந்து பொசிஷன் வரைக்கும் வேல்யூஸ் நோட் பண்ணிக்கோங்க. பட் மேல பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,512. அதுக்கு மேலதான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 512ங்கிற மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து நியூட்ரல் ஜோனுக்குள்ள இருக்கு. ஸோ பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,532 22,532க்கு மேல பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல பொசிஷன் 22,722. அதுக்கு மேல மந்த்லி சப்போர்ட்ஸ் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 22,958 22,972. அதுக்கு மேல பொசிஷன் 23,158. ஒரு சேஃப்டிக்கு அடுத்த லெவல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். முந்தின போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை
நான் சொல்லிடுறேன். ஏன்னா ட்ரம்ப் சப்போஸ் இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா கொண்டு போனார் அப்படின்னு சொன்னா மார்க்கெட்ஸ், ஏன்னா இப்போ யூஎஸ் மார்க்கெட்ஸுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 பாயிண்ட் பக்கமா பாசிட்டிவ்ல இருக்கு. சப்போஸ் இது மேற்கொண்டு இது ஒரு பாசிட்டிவான அவுட்கமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்லையும் நம்ம நோட் பண்ணி வச்சிருக்க வேண்டியது கட்டாயமாகுது. அவசரப்படக்கூடாது. ஏன்னா நானே ஓரளவுக்கு குஷியாத்தான் இருக்கேன். ட்ரம்ப் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து எதிர்பார்க்கறதே ரொம்ப சிரமமான விஷயம். சரி பார்ப்போம். ஓரளவுக்கு நாளைக்கு வரைக்கும் மைண்ட் செட் மாறாம இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம். இருந்தாலும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னா அது 26,462, 23,462, 23,528, அதுக்கு மேல பொசிஷனர்கள் 23,718 அண்ட் அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,952. இதெல்லாம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்டர் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் தான். ரெண்டு சைடுமே ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல மூவ் பண்ணிக்கங்க. என்ன நடந்தாலும் வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க. நியூஸ் வரும் போகும். ஏன்னா ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் வந்து ஈரான்ல பவர் ஹப்பை தாக்கி அங்க பிளாக் அவுட் ஏற்படுத்துறாங்க. அவர் இஸ்ரேல் தாக்கி 10 நிமிஷத்துல ட்ரம்ப் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸை கொடுக்குறாரு. இன்னும் ஈரான் அதுக்கு ரியாக்ட் பண்ணல. பட் ஈரான் ட்ரம்ப் கூட பேசிட்டு இருக்கிறத ட்ரம்பே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த காட்சிகளும் இது எப்ப வேணாலும் இந்த காட்சிகள் மாறலாம். பட் எனிவே யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரேலியா இருக்கிறதுனால அடுத்த கட்ட ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பிரைமரி சப்போர்ட் அண்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் கவனிக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா நியூஸுமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்துச்சு. ஸோ மார்க்கெட் முடியும் பொழுது இருந்த ட்ரேடர்ஸோட மனநிலையும் இப்ப இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட மனநிலையும் வேற மாதிரி இருக்கும். மார்க்கெட் முடியும் பொழுது ட்ரேடர்ஸோட மனநிலையை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் பொசிஷன் ரெண்டு பக்கமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது எந்த விதமான குழப்பமும் இல்லை. டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பியர்ஸும் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காங்க, புல்ஸும் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காங்க. பியர்ஸ் டிஃபென்ஸ் வந்து பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பட் அட்டாக் பொசிஷன்ஸை வந்து பியர்ஸ் கம்மி பண்ணா வச்சிருக்காங்க, புல்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. புல்ஸ் வந்து அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து மார்க்கெட் முடியும் போல இருந்த முக்கியமான ரெண்டு நியூஸுமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ நாளைக்கு காலையில ரெகுலராகவே நாளைக்கு காலையில மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பக்கம் டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் வந்து இந்த பக்கம் கம்மியா இருக்கு. பியர் சைட்ல கம்மியா இருக்கு, புல் சைட்ல கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்குமே காலையில் ஓப்பன் ஆனோடனே சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 52,758 பிரேக் பண்ணி சிங்கோட எண்ட் பாயிண்டான 52,128 அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 51,858 அதை பிரேக் பண்ணி ஆக்சுவலா அதை பிரேக் பண்றதுக்கான முயற்சி நடந்துச்சு. அதுக்கப்புறம் புல்ஸ் அதை திருப்பி மேல கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா 52,128ங்கிற போன சிங்கோட எண்ட் பாயிண்ட்லயே எக்ஸாக்டா ஒரு சுழி தவறாம அங்கேயே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி அடுத்த சிங்கோட எண்ட் பாயிண்ட் நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சிங்கோட எண்ட் பாயிண்ட் வந்து 51,232 இருக்கு. 2,300 வரைக்கும் வந்துருக்கு. சாரி, 51,300 ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேங்க் நிப்டியில எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாமே பஞ்சாயத்தா தான் இருக்கு. க்ளோஸ் பேங்க் நிப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நாளத்த மார்க்கெட்னுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 51,432, அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 51,858, 52,128, 52,758. சப்போஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருச்சுன்னா இதுக்கு மேல அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 53,228, 53,768, 54,332, 54,858. எனக்கே தெரியுது இது கொஞ்சம் ஓவரான ஆசையா தான் இருக்கு, இவ்வளவு தூரம் சொல்லணும், இவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு. பட் கிட்டத்தட்ட மிலிட்டரி ஸ்ட்ரைக்கை பாஸ் பண்றேன்னு வார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் முதல்ல சொல்லி இருக்கிறதுனால திருந்திட்டாரோன்னு ஒரு நட்பாசையில அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அடுத்து சப்போர்ட், பிரைமரி சப்போர்ட் வந்து 51,358, அதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் வந்து மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 51,232, 50,762, 50,122. இதெல்லாம் வந்து பிரைமரி சப்போர்ட்ஸ். அண்ட் பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதான் டிஃபென்ஸ் ரெண்டு பக்கமே ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அட்டாக் பொசிஷன்ஸை புல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, பியர்ஸ் கவர் பண்ணல. இதுதான் பேங்க் நிப்டியோடைய ஸ்டேட்டஸுமே.
லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே, மறுபடியும் சொல்றேன், ட்ரிகர்ஸ், இந்த நியூஸ் எல்லாமே வெறுமன ட்ரிகர்ஸ் தான். ஓகே, இது இந்த நியூஸ் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து யாரும் மார்க்கெட்ல பை பண்ணலினாலும் கூட மார்க்கெட் ஏறாம அங்கேயே தான் நிற்கும். எவ்வளவு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் யாரும் மார்க்கெட்ல போய் செல் பண்ணலினா மார்க்கெட் இறங்காது. ஸோ அடிப்படை கீ அப்படிங்கிறது நியூஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் தான். நிறைய பேர் பை பண்ணா தான் மார்க்கெட் ஏறும், நிறைய பேர் செல் பண்ணாதான் மார்க்கெட் இறங்கும். இப்ப ட்ரம்ப் கொடுத்த நியூஸுக்கு நாளைக்குள்ள எல்லாரும் டவுட் ஆகி ஒருவேளை நம்பலாம வேண்டாமாங்கிற குழப்பத்துல யாரும் ஃப்ரெஷ் பையிங்குள்ள நாளைக்கு போனீங்கன்னா மார்க்கெட் ஏறணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் வந்து ட்ரம்ப் போர் நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் மார்க்கெட் ஏறல அப்படின்னு அடமெல்லாம் பிடிக்க கூடாது. அதுல ஒண்ணுமே நடக்காது. மார்க்கெட்ஸ் எப்பவும் போல வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே இது மிக பெரிய பாசிட்டிவ் நியூஸ் தான் இந்த செகண்ட் வரைக்கும் பார்க்கப்படுது. ட்ரம்ப்பே ஸ்டாண்டை சேஞ்ச் பண்ணலாம், இல்ல ட்ரம்ப் மேல நம்பிக்கை கம்மியாயிரலாம். ஏன்னா ட்ரம்ப் இந்த வேலைகளை நிறைய பார்த்திருக்காரு. ஆல்ரெடி தன்னோட ஸ்டேட்மெண்ட்டுகளையும் மாத்தி மாத்தி பேசுனது, சும்மா ஒரு மிகப்பெரிய சட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு ட்விட் மாதிரி கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆல்ரெடி ட்ரம்ப் ஃபேமஸ் தான். ஸோ கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுங்க, வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க, ஜாக்கிரதையா மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினா இருங்க. மறுபடியும் நம்ம நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. ஓகே, என்ன நடந்தாலும் இங்க டிசிப்ளின் மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கும். ட்ரம்ப் வார்த்தையும் கூட நாளைக்கு மாறிடலாம். ஸோ ஸ்டே கேர்ஃபுல்லி, ஸ்டே வித் ஹெட்ஜ். பார்ப்போம் நாளைக்கு மறுபடியும்.